ஹே காய்ஸ், நான் உங்கள் ஆதில் ஹசன் பேசுகிறேன். இது உங்கள் கேப்டன் ஆதில் ஹசன் யூடியூப் சேனல். நம்ம எல்லாருக்குமே கனவுகள், இலட்சியம், இலக்குகள் இருக்குது. ஆனால் அதை எல்லாருமே அடைகிறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படி இருக்கிறப்போ சில பேர் மட்டும் அவங்களோட கனவுகள், இலட்சியங்களை எல்லாம் அடைகிறாங்க. அப்படி அதை அடைகிறவங்களோட முக்கியமான ஆயுதமே செல்ஃப் டிசிப்ளின் தான். ஸோ இந்த வீடியோவில் நாம் செல்ஃப் டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி மூலமாக தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செல்ஃப் டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை போடுற எனக்காகவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, செட் எ கிளியர் கோல். இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும், செல்ஃப் டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு கோல் செட் பண்ணுறது முக்கியம்னு. ஏன்னா இங்கே இலக்குன்னு ஒன்று இருந்தால் தான் செல்ஃப் டிசிப்ளின், ஃபோக்கஸ்லாம் வரும். நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான டூலே இந்த செல்ஃப் டிசிப்ளின் தான். ஸோ கோல் இல்லாமல் செல்ஃப் டிசிப்ளின் இல்லை, செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் கோலும் கிடையாது. அப்போது நீங்கள் உங்களோட செல்ஃப் டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு கோலை சூஸ் பண்ணுங்கள். நம்பர் 2, கிரியேட் எ பிளான். செல்ஃப் டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஸ்டெப்பே இந்த பிளான் கிரியேட் பண்ணுறவங்க தான். இந்த மாதிரியான பிளானை எல்லாராலையும் போட முடியும். ஆனால் நிறைய பேரால் போட்ட பிளானை முடிக்க முடியாது. அது எதனாலன்னா அவங்கக்கிட்ட செல்ஃப் டிசிப்ளின் இல்லைங்கிறதுனால தான். அப்போது நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணணும்னா முதல்ல ஒரு சின்ன கோலை சூஸ் பண்ணிவிட்டு அதை அடைகிறதுக்காக நாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டையும் மேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ணின ஒவ்வொரு வேலையையுமே டிசிப்ளினாக செய்யுங்க. இப்படி நீங்கள் செய்கிறதுனால செல்ஃப் டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். 3வதாக நம்ம பார்க்க போகிறது அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். இங்கே நிறைய பேர் டிஸ்ட்ராக்ஷன்னா மொபைல், சோஷியல் மீடியாஸ், கேம்ஸ் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு வகையில் டிஸ்ட்ராக்ஷன் தான். ஆனால் இது மட்டுமே டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. நம்மளோட கோலுக்கு தேவையில்லாத எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தான். அப்போது நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும்னா டிஸ்ட்ராக்ஷன், அதாவது உங்களோட கவனம் திசை திரும்புறதை அவாய்ட் பண்ணியே ஆகணும். இங்கே நிறைய பேருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த செல்ஃப் கண்ட்ரோலை, அதாவது உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா உங்கள் செல்ஃப் டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாகவே இருந்துடும். நம்ம 4வதாக பார்க்க போகிறது பொசிட்டிவ் திங். தமிழில் சொல்ல போனால் நல்லெண்ணங்கள். இது செல்ஃப் டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே ரொம்பவே முக்கியமான விஷயம். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நிறைய பேர் ரொம்பவே நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களோட மனநிலை எப்போவுமே ரொம்பவே கேவலமாக தான் இருக்கும். ஆனால் செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கிற எல்லாருமே எப்போவுமே ரொம்பவே நல்லதை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்களே எடுத்து சொல்கிற ஃப்ரெண்ட்ஸோடையும் தான் சேருவாங்க. நீங்களும் செல்ஃப் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்களை சுற்றி இருக்கிற கெட்ட நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்ல ஒழுக்கங்களை பின்பற்றக்கூடிய நண்பர்களோட சேருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கெட்ட நண்பரோட சேர்றீங்கன்னா அவர் செய்கிற தவறான விஷயத்தை நீங்களும் செஞ்ச மாதிரி தான் அடுத்தவங்க பேசுவாங்க. இது உங்களோட செல்ஃப் டிசிப்ளினையும் பாதிக்கும். அதனால் எப்போவுமே நல்லதை மட்டுமே நினைங்க, நல்லதை நினைக்கிறவங்களோடையே சேர்ந்து பழகுங்க. ஓகே, இந்த வீடியோ உண்மையிலேயே செல்ஃப் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருந்திருக்கும். அதனால் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே காய்ஸ், இப்போது இந்த வீடியோவை என் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பாய் பாய், டேக் கேர்.